இந்த ஆபிரகாமுக்கு 99 வயதாகிறது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிற்று. ஆனா இவங்களுக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருந்தாரு. நான் உன்னை பெருக பண்ணுவேன், உன் சன்னதி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், பூமியின் மணலத்தனையாய் உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் இந்த மாதிரி நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர்களுக்கு அதை குறித்த ஒரு பெரிய ஆசீர்வாதமோ ஒரு வழி நடத்துதலோ அவங்களுக்கு இல்லை. உடனே அவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இனி வாய்ப்பில்லை, இனி எப்படி நடக்கும், இனி நடக்காது அப்படின்ற ஒரு முடிவிற்கு வந்தாங்க. அப்பொழுதுதான் தூதர்கள் வீட்டில் சொல்றாங்க, இல்ல ஆண்டவர் ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்றாரு. உடனே இந்த சாராள் உள்ளத்திலே நகைத்து, அப்படின்னா அவங்க சிரிக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த வயசுல இந்த காரியம் நடக்குமா, எனக்கு தான் பெண்களுடைய வழிபாடு எனக்கு நின்று போயிருச்சு, அவர் வயது சென்றவராய் இருக்கிறார், இந்த நேரத்தில் இந்த காரியம் நடக்கவே நடக்காது, எப்படி அது நடக்கும், அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், தேவனால் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இதெல்லாம் நடக்குமா, இது எப்ப நடக்கும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, இது நடக்கிறதுக்கு என் குடும்பத்துல எந்த வழியும் இல்லை. இன்றைக்கு ஒருவேளை உங்க மனசுல அப்படி நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம், இது நடக்காது, என்னுடைய குடும்பத்துல இது நடக்காது, எனக்கு இது நடக்காது, இவ்வளவு காலம் தாண்டி எப்படி நடக்க போகிறது, இத்தனை நாள் தாண்டி அந்த காரியத்தை செய்யவே முடியாது, இந்த காரியத்தை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது, இந்த மனுஷனை மாற்ற முடியாது, இந்த பிள்ளையை மாற்ற முடியாது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சூழ்நிலையை பார்த்து உங்களுடைய மனசு இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு தெளிவான வார்த்தையை கத்த தரார், கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் வாக்கு கொடுக்கிறார், அவர் ஆபிரகாமுக்கு செய்வாரானால், அவர் சாராளுக்கு கர்த்தர் செய்வாரானால், அவருடைய வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த காரியம் கர்த்தரால் ஆகும், அந்த திருமண காரியம் கர்த்தரால் ஆகும், அந்த குழந்தை பாக்கியம் ஆண்டவரால் ஆகும், அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தரால் ஆகும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். சிலரை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு நேருக்கு நேர் பேசுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. செங்கடலை 2ஆய் பிளந்த தேவன், யோர்தானை குவியலாய் நிற்க பண்ணின தேவன், வனாந்தரத்திலே காடைகளை கொண்டு வந்த தேவன் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், அவரால் ஆகாத காரியம் இல்லை என்கிறதை என் வாழ்க்கையிலே கர்த்தர் நிரூபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.